ஹாய், குட் மார்னிங் மக்களே. காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமா? இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையணும். ஹாப்பி மண்டே. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க மக்களே? சொல்லுங்கள், கேட்போம். இன்றைக்கி என்ன டாபிக் நான் என்ன பேச போகிறேன்னா, இது வந்து நான் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களெல்லாம் நான் பேசணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இது வந்து நிறைய பெண்களுக்கு ஒரு பாடமாக அமையும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா மக்களே? இந்த சமூக வலைத்தளத்தில் நிறைய பெண்கள் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கோம். நம்ம வந்து நிறைய லைவுக்கு போகிறோம், நிறைய என்ன சொல்கிறது, நிறைய மக்களோட இன்ட்ராக்ட் ஆகிறோம், நிறைய கமெண்டர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம், ஃபீலிங் ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? என்ன சொல்கிறது, அன்பை பரிமாறிக்கிறோம். இன்னொன்று வந்து ஆபத்தான ஒரு விஷயத்த வந்து என்ன செய்வீங்கன்னாக்கா, நம்பர்ஸை ஷேர் பண்ணிக்கிறீங்க. பர்சனலாக நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு பர்சனலாக கால் பண்ணி பேசிக்கிறீங்க, கால் எடுத்து பேசுகிறீங்க. இதெல்லாம் நானும் செஞ்சுருக்கேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஆனால் அதுலேருந்து நான் வந்து பட்ட பாதிப்புகள் இருக்கு இல்லையா, அந்த பாதிப்பு ரொம்ப 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 பெருசு மக்களே. ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம பர்சனலாக நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கு, நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணுறதுல என்ன தப்பு, என்ன இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து எவ்வளோ ஆபத்தை முன்னு கூட்டிகிட்டு பின்னால் நம்மளுக்கு அந்த அந்த நீங்கள் நம்ம பேசுகிற ஒரு விஷயம், அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு முன்னுக்கு போயிட்டு பின்னால் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஆபத்தை கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த இதுலேருந்து அதில் அனுபவிச்சவன் நான் ஒருத்தி. ஓகேங்களா? நிறைய விஷயங்களை நிறைய பேர்த்துக்காக விட்டு கொடுத்து இந்த யூடியூப்பில் எனக்குன்னு உள்ள ஒரு நல்ல பேரையே நான் கெடுத்திருக்கேன். புரியுதுங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, யாருமே யாரோட பர்சனல் இன்ஃபோவை, பர்சனல் விஷயத்தை உங்களோட இந்த யூடியூப்பில் சந்திக்கிற நபர்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. எல்லாருமே நல்லவங்களே கிடையாது. யாருமே அவங்கவுங்க சுயநலத்துக்காகத்தான் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, பழகுறாங்க. இது உண்மையான ஒரு விஷயம் மக்களே. புரியுதுங்களா? சுயநலம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு உள்ள சுயநலம். ஓகேங்களா? அவங்க லாபத்துக்காக தான் அவங்க வந்து இங்கே பேசுகிறாங்க, நம்ம கூட ஒட்டி உறவாடுறாங்க. இந்நாள் கூட போய் சேர்ந்தால் நம்மளுக்கு இந்த லாபம் கிடைக்கும், இந்நாள் கூட சேர்ந்தால் மக்கள்கிட்ட நம்ம போய் ரீச் ஆக முடியும், மக்களுக்கு வந்து நம்மளை தெரியும், நம்மளோட கெட்ட பெயரெல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் சில ஆள் நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? உங்கள்கிட்ட உள்ள ஃபேமை வச்சு நீங்கள் பெரிய ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்கிட்ட வந்து சில பேர் வந்து சேர்றாங்கன்னா, நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, ஆனால் என்னை வந்து ஒரு நல்லவங்கன்னு நினச்சி வந்து சேர்றாங்க பார்த்தீங்களா? அந்த மக்கள்கிட்ட வந்து இவங்க வந்து நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்காக இவங்க வந்து நம்ம கூட சேருவாங்க. புரியுதுங்களா? சேர்ந்து நம்ம கூடயே இருந்துக்கிட்டு நம்மளுக்கே குழி பறிப்பாங்க. புரியுதா? அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கடந்து போகணும் மக்களே. அலர்ட்டாக இருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, யாராக இருந்தாலும் உங்களோட பர்சனல் விஷயத்தை, பர்சனல் இன்ஃபோவை ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். ஓகேங்களா மக்களே? புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட துன்பம், ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் படக்கூடாது. நீங்கள் படக்கூடாது. அதுக்காக தான் தினம் நான் சொல்லிகிட்ருக்கேன் உங்கள்கிட்ட. புரியுதுங்களா மக்களே? அதனால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சரி தப்பு பண்ணிட்டா ஒருத்தவங்களை வந்து நம்ம மன்னித்து ஏற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில சமயத்தில் இல்லை, நிறைய விஷயத்தில் நான் அந்த மாதிரி தான் விட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த ஒரு வருஷமாக எனக்கு தெரிஞ்சு நான் யூடியூப்பில் லைவ் போட்டதுலேருந்து இன்ன வரைக்கும் நான் எல்லா விஷயத்துக்குமே மக்களுக்கு எல்லாத்துக்கிட்டையுமே விட்டு கொடுத்து போயிருக்கேன். நிறைய விஷயத்தில் என்ன சீண்டலைன்னா நான் யாரையும் சீண்ட மாட்டேன், என்ன ஏசலைன்னா என்ன பேசலைன்னா நான் யாரையும் பேச போகிறதும் கிடையாது. நிறைய விஷயத்தில் நான் விட்டு கொடுத்துருக்கேன். நேற்று நான் 1 by 1 எல்லா
என்னை விட்டு போன என்னோடய ஸ்பேனரோட இதெல்லாம் பார்த்தேன். 1 by 1 ஒரு மெசேஜாக நான் பார்த்து 2 மணிக்கு தான் தூங்கினேன். புரியுதுங்களா? அந்த மனுஷிக்கு நான் அவ்வளவும் நல்லது தான் செஞ்சுருக்கேன். ஒரு கெட்டதாக ஒரு துரோகமாக அந்த பொம்பளை பற்றி முன்னு கூட்டிட்டு பின்னால் போய் யாருக்கிட்டையாவது கெட்டதாவோ சொன்னது கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் அவள் என் கூட சேர்ந்து எனக்கு என் கூட பக்கத்துலேயே என் பக்கபலமாக இருந்து என்னையும் சரி மற்றவங்களையும் சரி எவ்வளோ கெடுத்து வச்சுருக்கா, எவ்வளோ பேச்சு பேசி வச்சுருக்கா அப்படின்னு ஒன்று ஒன்றா இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. ஏன் நான் கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க நீங்களாம் ஒரு குடும்பஸ்தி, நல்ல மனுஷிங்க, நல்ல குடும்பத்துலேருந்து வந்தவங்க, எங்களுக்கு கலாச்சாரம் அவாச்சாரம் எல்லாமே இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் பழகுறோம், நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்கள. ஏன் உங்களுக்கு இந்த ஒரு மனசில் இப்படி ஒரு வஞ்சம் வருது? ஏன் ஒருத்தவங்களை கெடுக்கணும், ஒருத்தவங்களோட குடியை கெடுக்கணும், ஒருத்தவங்களோட நிம்மதியை கெடுக்கணும், வாழ்க்கையை கெடுக்கணும்னு நாசம் பண்ணணும்னு ஏன் உட்காருறீங்க இந்த யூடியூப்பில்? நல்ல பிள்ளைங்களோட மனநிலையெல்லாம் பாதிக்க வச்சு அவளை பற்றி பேசு, அவளை வச்சு கிளி, இவளை வச்சு கிளி, அவளை பேசு, இவளை பேசு அப்படின்னு நீங்களாம் தூண்டி விட்டு பேச வச்சு அதுக்கு என்னத்துக்குடி ராத்திரிலாம் நீங்கள் கால்லாம் பேசிட்டு எதுக்குடி என்ன சாதிக்க போகிறீங்க? நான் கேட்குறேன், என்ன மக்களே நீங்களாம் சாதிக்கிறீங்க? காலில் பேசி இந்த பொம்பளை பற்றி அவகிட்ட குற்றம் சொல்கிறது, அவளை பற்றி இவகிட்ட குற்றம் சொல்கிறது, இவளை பற்றி அவகிட்ட நீங்கள் முதல்ல நல்லவளுங்களாக இருக்கீங்களா? நல்ல குடும்ப பொண்ணா நீங்களாம் ஒரு புருஷனுக்கு மரியாதை கொடுத்து வீட்டில் உள்ள புருஷனுக்கு சோறாக்கி போட்டு ஒரு புருஷன் வெளிநாட்டிலேருந்து இத்தனை வருஷம் கழித்து உன்னை தேடி உன் வாழ்க்கை உன் வீட்டுக்கு வரானாக்கா அவனை எவ்வளோ அன்பாக பார்க்கணும். அவனையே சீன்னு சொல்கிற பொண்டாட்டிங்க தான் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். நீங்கள் எங்ககிட்டலாம் என்ன சொல்லியிருக்கீங்கன்ட்டு நல்லா நினச்சி பாருங்கள். எனக்கு தலைவலியாக இருக்குது, எனக்கு ஃப்ரீடம் வேணும். எதுக்கு ஃப்ரீடம்? ஒரு புருஷன் உங்களுக்கு வந்துட்டாக்கா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? புருஷன் இல்லாதவங்களுக்கு தாண்டி புருஷனோட வலி தெரியும். புரியுதா? புருஷனோட வலி, புருஷனை இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த புருஷன் இல்லாத அந்த வலி, அந்த அன்பு, அந்த பாசத்துக்காக ஏங்குறவங்களுக்கு தான் அந்த புருஷனோட வலி தெரியும். உங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு தெரியாது. உங்களுக்குலாம் பேருக்கு அந்த தாலி, பேருக்கு அந்த புருஷன் இருந்தால் போதும். ஏன் அந்த புருஷன் தான் சொல்கிறான்ல யூடியூப்க்கு வர வேண்டான்னு சொல்கிறான்ல, அப்புறம் என்ன இதுக்கு ஒன்றும் நீங்கள் புருஷனுக்கு தெரியாமல் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உளவிக்கிட்டு இருக்கீங்க. நடுராத்திரியில் கால் பேசி எவ குடியை கெடுக்கிறதுக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? சொல்லுங்கள். ஏன்டி உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா? வீட்டில் வேறு வேலையே இல்லையாடி? நான் கேட்குறேன், வீட்டில் வேறு வேலையே இல்லையா? அடுத்தவங்க குடியை கெடுக்கிறது தான் உங்களுக்கு வேலையா? எத்தனை தடவை உங்களை கழுவி ஊற்றினாலும் நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்களா? அப்புறம் எதுக்குடி ஃபோன் அடித்து மெசேஜ் பண்ணி எங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறீங்க? இல்லை கேட்குறேன், எதுக்காக திருப்பி மன்னிப்பு கேட்குறீங்க, திருப்பி பேசுகிறீங்க? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதுக்கு? கடிச்சது பத்தலை இன்னும் கொஞ்சம் கெடுப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கடி. தயவு செஞ்சு மக்களே, இந்த மாதிரி ஆளுங்களை, இந்த மாதிரி சாக்கடைங்களை, இந்த மாதிரி சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. புரியுதுங்களா மக்களே? நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுறவங்கள பாருங்கள். நடிப்பாளுங்க, எப்படி நடிப்பாளுங்க தெரியுமா? அப்படியே சாமியை பற்றி நான் பக்திமான், நான் பொய்யே சொல்ல மாட்டேன், நான் நேர்மையின் சிகரம், நான் ஆச்சாரமான குடும்பம், நான் எங்கள் வீட்டில் இது தெரிஞ்சால் என்னை கொண்டுருவாங்க, அது தெரிஞ்சால் என்னை கொண்டுருவாங்க அப்படின்வாங்க. ஆனால் அந்த மெயின் ஃப்ராடு, மெயின் கல்பரேட்டு இந்த மாதிரி பெண் ஜென்மங்கள் தான். 10 ஆம்பளைங்க கிட்ட பேசிடலாம் மக்களே, 10 ஆம்பளைங்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கலாம் மக்களே. ஆனால் 4 பொம்பளைங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது மக்களே. ஸோ எல்லோரும் ரொம்ப அலர்ட்டாக ஜாக்கிரதையாக இருங்க இந்த விஷயத்தில். ஏன்னா இதில் நான் பட்டுட்டேன் நிறைய விஷயத்தில், அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா மக்களே? தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களாம் புரிஞ்சுட்டு யோசித்து ஜாக்கிரதையாக இருங்க. யாருமே நல்லவன்னு நினச்சிடாதீங்க. யாரையுமே நல்லவ அப்போ பாவம்
அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, ஓகேங்களா? இன்னொரு இந்த சிஸ்டர் முக்குத்தி அம்மன் உனக்கு தான் சொல்கிறேன், ஓகேவா? நீ நல்லவளோ கெட்டவளோ ஐ டோன்ட் கேர், ஓகே? ஆனால் உனக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், புரிஞ்சுக்கோ. இந்த பொம்பளையை நம்பாத. உனக்கு வேணுமா, அவள் என்னென்ன பேசியிருக்கான்னு உனக்கு தெரியணுமா, என்கிட்ட என் இமெயிலுக்கு வா, ஓகேவா? என் இமெயிலுக்கு வா. இல்லை, என்னோடய ஃபோன் நம்பர் அவகிட்ட இருக்கும், அவகிட்ட வாங்கிட்டு நீ வா. நான் உனக்கு போட்டு காட்டுறேன், எல்லாத்தையும் போட்டு காட்டுறேன், A to Z. அந்த பொம்பளை என்னென்ன பண்ணியிருக்கா எல்லாத்தையும் உனக்கு போட்டு காட்டுறேன், வரையா? சரியா? அதனால் அடுத்தவங்களை பற்றி ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. அவள் நல்லவ தான் அப்படின்னு நினைக்காத. அவள் நல்லவ கிடையாது. நல்லவ போர்வையில் போத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கேவலமான கேடு கெட்ட ஜென்மம். புரியுதா உனக்கு? மூக்குத்தி அம்மன் உனக்கு தான் சொல்கிறேன், புரியுதா? பெருசாக அம்மன் பேர் வச்சுட்டு நீயும் என்ன ஏமாற்றி தெரியல உலகத்தை, புரியுதா உனக்கு? இந்த வீடியோ உனக்கு தான், புரியுதா? உனக்கும் என்னோட ஆக்சிஸ் பேனர் அவளுக்கும், ஓகேவா? புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்டி, புரியுதா? புரியலன்னு வச்சுக்கோவேன், நாங்கள் புரிய வைப்போம், ஓகேவா? நாங்கள் புரிய வைப்போம். இனிமே எந்த குடியும் நீ கெடுக்க முடியாது, எந்த குடும்பத்தையும் நீ கெடுக்க முடியாது, புரியுதா? உன்னோட வண்டை வளர்த்தனால தண்டை வளத்தில் ஏற்றியாச்சு. எல்லாரும் இப்போது நீ கடைச்சேன்னு வச்சுக்க, உன்னை மத்து போட்டு கடைஞ்சிருவாங்க மம்மி, மம்மி, பார்த்துக்கோ மம்மி, ஓகேவா மக்களே? ஸோ நான் அதுதான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு அலர்ட்டாக இருங்க எல்லோரும். இந்த மாதிரி பொம்பளைங்களை உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்காதீங்க. வச்சுக்கிட்ட பாவத்துக்கு தான் அனுபவிக்கிறேன் நான், ஓகேங்களா? அவளை வச்சு கிளி, இவளை வச்சு கிளி, அவளை வச்சு கிளி, இவளை வச்சு கிளின்னு சொல்லியே என்னோடய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க, புரியுதுங்களா? இவளுங்களை நல்லவளுங்களை நம்பி நான் கெட்டு நொந்து நூடல்ஸ் ஆகிருக்கேன், ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க மக்களே. பாய் மக்களே, ஹேவ் அ நைஸ் டே. இந்த பொழுது நல்ல பொழுதாக அமையணும் உங்களுக்கு. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, அலர்ட்டாக இருங்க, அதுதான் முக்கியம், ஓகேங்களா? யாருக்கிட்ட பேசுகிறோமோ, யாருக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோமோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒர்த்தாக இருக்கணும், ஓகேவா? ஒர்த்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, ஓகேங்களா? புரிஞ்சுதா மக்களே? பாய் பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.